ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வள்ளிச்சுனை போகிற மாதிரி ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். ஸோ அங்கே எப்படி போயிட்டு எப்படி வந்தோங்கிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு ரூட் மேப் மாதிரி சொல்லலாம்னு பார்த்துருக்கேன். ஸோ எவ்வளோ செலவாச்சு, எங்கே போயிட்டு எப்படி வந்தோம், அதெல்லாம் சொல்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோன்னு நினைக்கிறவங்க இதை பார்க்காதீங்க. ஸோ எப்படி போயிட்டு வந்தங்கிற மாதிரி ஒரு கைடு வீடியோ மட்டும் தான். ஸோ 2 நிமிஷம் தான் இருக்கும், பெருசாக சொல்ல போகிறதில்ல, சிம்பிளாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு திருநெல்வேலியிலேருந்து கிளம்புறோம். கிளம்பி டேரெக்டாக எங்கே போனோம்னா, நேராக நாகர்கோயிலில் போய் நிற்கலாங்கிறத எங்களோட ஒரு முடிவு. ஃபஸ்ட்டு ஸ்டாப் நாகர்கோயில் போகலாம். ஆனால் நாகர்கோயிலில் நிறுத்தவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை நிறுத்தியிருப்போம். ஃபஸ்ட்டு ஒருத்தனுக்கு வந்து வண்டியில் உட்கார முடியல, இடுப்பு வலிக்குது அப்படிங்க. இன்னொருத்தன எனக்கு டீ வேணும், டீ குடிக்கிறதுக்கு நிறுத்து அப்படிங்க. என்னால முடியலடா. போ 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 போடா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஸோ போகிற வழியில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறப்ப இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ ஃபஸ்ட் நாங்கள் எங்கே, அதெல்லாம் ஃபஸ்ட்டு நாகர்கோயில்னு பிளான் பண்ணோம். நாகர்கோயிலில் நிற்க முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நிறுத்தலாம்னு சொல்லி வள்ளியூர் போகலாம், சரி வள்ளியூரில் போய் டீ குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே டேரெக்டாக திருநெல்வேலியில் கிளம்பி வள்ளியூருக்கு போகலான்னு பார்த்தா, போகிற வழியிலேயே ஒருத்தன் எனக்கு பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் போடணும் அப்படின்னா அது நான் தான். ஸோ டேரெக்டாக போய் பெட்ரோல் போட்டோம். பெட்ரோல் போட்டு போகிற வழியில் வள்ளியூரில் போய் சாப்பிட்லான்னு அதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் நிறுத்தினோம். அங்கெல்லாம் வேண்டாம், வள்ளியூருக்கு போயிடலாம் சொல்லி வள்ளியூருக்கு உள்ளே இறங்கணும். சர்வீஸ் ரோட்லேருந்து உள்ளே இறங்கி வள்ளியூர் போய் சாப்பிட்டு அங்கேருந்து நாகர்கோயில் தான் போய் நிறுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளானில் போனோம். ஆனால் நாகர்கோயிலும் நிறுத்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வாட்டி நின்றுட்டோம். ஏன்னா டீ வேணும், காஃபி வேணும்னு சொல்லி ஒவ்வொரு இடமா நிறுத்தி கூட்டு போகிறதுக்குள்ள நமக்கு வந்து சரியாக போச்சு. கடைசியில் நாகர்கோயில் போனோம். நாகர்கோயிலேருந்து ஒரு ரைட் எடுக்கணும். அதாவது பைபாஸ்லேருந்து போகிறப்ப நாகர்கோயிலுக்கு ஒரு ரைட் எடுத்து டைரெக்டாக போகணும். நாகர்கோயில் பைபாஸில் போகிறப்ப, நாகர்கோயில் தாண்டினதுக்கப்புறம், நாகர்கோயில் பைபாஸில் போகிறீங்க, நாகர்கோயில் ரீச் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்வதிபுரம்னு ஒரு ஊர் உண்டு. பார்வதிபுரம் ரூட்டு வில்லுக்குரி ரோடு. ஸோ அதில் போகிறப்ப அதில் கொஞ்சம் 100 ரூபா நீங்கள் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா குமாரகோயில் ஜங்ஷன் வரும். குமாரகோயில் ஜங்ஷன் தான் உங்களோட ஃபஸ்ட்டு மெயின் டெஸ்டினேஷனாக இருக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் ஒரு ரைட் எடுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இடத்துல நின்று இளநீலாம் குடித்தோம். பட் அதெல்லாம் நாங்கள் பெருசாக வீடியோ எடுக்கல. ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துக்கு போனால் தான் உண்டுங்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டோம். அந்த இடத்துக்கு தான் போகிறோமாங்கிறது போனதுக்கப்புறமா தான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா கூட வரவங்களும் அப்படி நிறுத்தலாமா நிறுத்த வேண்டாமான்னு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து குமாரகோயில் ஜங்ஷனில் ஒரு ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து டேரெக்டாக நேராக போனீங்கன்னா உங்களுக்கு நூர் இஸ்லாம் யூனிவர்சிட்டி வரும். அதுதான் உங்களுக்கு வந்து வள்ளிச்சுனைக்கு போகிறதுக்கான மெயின் ஸ்பாட்டு. அந்த இடத்துல நின்று தான் நீங்கள் ரைட்டை மேலே ஏறி போகணும். ஆனால் நீங்கள் கூகுள் மேப் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நூர் இஸ்லாமுக்கு முன்னாடியே, யூனிவர்சிட்டி ஒட்டி கொஞ்சம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டருக்கு முன்னாடியே ரைட் எடுத்து நேராக போங்கன்னு காட்டும். அந்த ரோட்டில் போகாதீங்க. போனீங்கன்னா சும்மா ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். உங்களால் வள்ளிச்சுனைக்கு போக முடியாது. ஸோ நூர் இஸ்லாம் யூனிவர்சிட்டியை ஒட்டி, இதுதான் யூனிவர்சிட்டினா இதை ஒட்டி ஒரு ரோடு மேலே போகும். ஸோ அதில் நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா 1 or 2 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு கோயில் மாதிரி வரும். கோயில் வாசலில் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பைக்கை பார்க் பண்ணணும். ஸோ ஹெல்மெட்லாம் இருந்துச்சுன்னா ஒன்று லாக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கையில் எடுத்து போயிடுங்க. சேஃப் கிடையாது, ஏன்னா அங்கே வந்து ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ யாருனாலும் எடுத்துகிட்டு போகலாம், எல்லோரும் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ சேஃப்டி நம்ம சைடு. நீங்கள் மேலே போனால் தான் உங்களுக்கு வள்ளிச்சுனை அந்த ஃபால்ஸ் வரும். கீழே ஒரு ஆறு மாதிரி வரும், நீங்கள் அங்கேயும் குளிச்சிக்கலாம். சப்போஸ் எனக்கு இங்கே குளிக்க முடியாது, எனக்கு மேலே தான் போகணுங்கிறப்போ ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் மேலே ட்ரெக் பண்ணி போகணும். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து மேலே பின் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஸோ இப்படி தான் மேலே போகணும். மேலே போகிறது பார்த்தீங்கன்னா ட்ரெக் பண்ணி போகிறதுக்கு ரூட் எதுவுமே கிடையாது. அங்கங்கே கல்லில் சும்மா ஏரோ போட்டிருப்பாங்க. அதை பார்த்து மேலே போனால் மட்டும் தான் உண்டோ தவிர நம்ம மற்றபடி ரூட் சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பெஸ்ட் டைம்னு பார்த்துக்கோங்களேன், காலையில் ஒரு 11 மணிக்கு முன்னாடி நீங்கள் மேலே ஏறி குளிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கூட்டமே இருக்காது. அதாவது ஒரு 9 to 10 நீங்கள் அங்கே ரீச் ஆகணும். ஸோ இங்கேருந்து நீங்கள் எத்தனை மணிக்கு பிளான் பண்ணி கிளம்பணுமோ கிளம்பிக்கோங்க. நாங்கள் ஒரு 7 மணிக்கு கிளம்பி நாங்கள் போகிறதுக்கே எங்களுக்கு 10 மணி ஆயிடுச்சு. 3 hours ஆச்சு. நான் கூட வந்த கூட்டம் அப்படி நின்று போனோம். ஸோ நீங்கள் அதையும் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 10 o'clock முன்னாடி ரீச் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே நடந்து போய் ரெஸ்ட் எடுத்து குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து காலையில் கூட்டமே இருக்காது. 11 o'clock முன்னாடி போனீங்கன்னா 11 o'clock அப்புறம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கூட்டமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்பாட்டை என்ஜாய் பண்ண முடியாது. என்ஜாய் பண்ண வேண்டிய ஸ்பாட்டு. நாங்கள் குளிச்சுட்டு டேரெக்டாக கீழே வந்துட்டோம். ஆனால் குளிச்ச இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குமா. எனக்கு வந்ததுக்கப்புறமா தான் தெரியும் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு. ஸோ நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் யாராச்சும் வள்ளிச்சுனை போனீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. மேலே சூப்பராக இருக்கும் அந்த வியூ பாயிண்ட்டு. ஏன்னா வீடியோ வந்ததுக்கப்புறமா தான் பார்த்தேன், ஏன்டா மிஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இவ்வளோ தான் போயிட்டு வந்தது. ஸோ இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா, நான் எஃபிசட் 250 வச்சுருக்கேன்னா, ஸோ எனக்கு பெட்ரோல் கரெக்டாக 500க்கு போட்டேன், போயிட்டு வந்துடுச்சு. ஏன்னா பைபாஸில் வந்து இது அடிச்சிக்கவே முடியாது, நல்ல மைலேஜ் தரும். ஸோ எனக்கு 500 ரூபாய்க்கு போட்டேன், போயிட்டு வந்துருச்சு.
ஸோ நீங்களும் நல்ல ஒரு அட்வென்ச்சராக ட்ரெக் பண்ணணும், குளிக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போங்க. ஏன்னா அது வந்து என்ஜாய் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடு குளிக்கிறது. ஃபேமிலியோடு போகிறதா இருந்தால் அதான் நான் சொன்ன டைமுக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு 4-5 ஜென்ஸ் இருந்தாங்க, 4-5 லேடிஸ் இருந்தாங்கன்னா ஃபேமிலியாக போயின்னா போயிட்டு வரலாம். பட் ட்ரெக் பண்ணணும், பட் அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. மற்றபடி இது வந்து நல்ல ஸ்பாட்டு, எல்லோரும் போய் குளிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் எப்படி போனேங்கிறது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எப்படி போனங்கிறது இதான் ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். இதை விட பெட்டரான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் டூயிங் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க நான் மேலே பின் பண்ணுறேன், கீழே கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தோணுதோ கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்கள். அதை பார்த்து நான் திருத்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.